வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ முதுகலை பட்டதாரியோடைய சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த அனைத்து நபர்களுக்கும் தற்காலிக தெரிவுப்பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இவர்களுக்கு எப்பொழுது இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியிட போகிறாங்க என்பன பற்றியும், ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் குவாலிஃபைடு கேண்டிடேட்டுக்கு செகண்ட் சேவ் லிஸ்ட்டு எப்பொழுது வெளியிட போகிறாங்க என்பன பற்றி ஒரு முக்கியமான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. ஸோ பிஜிடிஆர்பி அப்படின்னு எனக்கூடிய இந்த முதுகலை பட்டதாரி, ஸோ பிஜிடிஆர்பியோடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்போ சார் வரும்? இதுதாங்க எல்லாருடைய எதிர்பார்ப்புமாக இருக்குது. ஏன்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. செகண்ட் சிவி லிஸ்ட்டு வருமா வராதா, இதுதான் இப்போ இருக்கிற ஒரு ஹாட் டாபிக். பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் சிவி லிஸ்ட்டு முதற்கட்டமாக யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே யோசிச்சுட்டு தாங்க இருக்காங்க. ஸோ செகண்ட் சிவி லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு மட்டும் கண்டிப்பாக கிடைக்கும், பலருக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் கேள்விகள் போயிட்டுருக்கு. செகண்ட் சிவி லிஸ்ட்டு கவலையே விடப்படாதீங்க மக்களே. கண்டிப்பாக யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வில் இந்த முதுகலை பட்டதாரியோடைய தேர்வுகளில் குவாலிஃபை ஆகி அவங்களுடைய பெயர்கள் வந்து சிவியில் இல்லை, அவங்களும் சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து வித்தோல்டில் வச்சு சான்றிதழை கொடுக்க முடியாத போனவங்களும், இன்னெலிஜிபிளில் சில சான்றிதழ் காரணங்களாக இன்னெலிஜிபிள் ஆனவங்களுக்கும் செகண்ட் சிவி லிஸ்ட்டு கண்டிப்பாக வரும். அப்படி பார்க்குறப்ப செகண்ட் சிவி லிஸ்ட்டில் 1:10 என்ற ரேஷியோ அது கால்குலேட் பண்ணுறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு 7000 பேர் வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுறாங்க. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மீது செகண்ட் சிவி லிஸ்ட்டில் பட்டியலை தயாரித்து அதுலேருந்து செலக்டட் கேண்டிடேட்டை எடுக்க போகிறாங்க. ஸோ செகண்ட் சிவி லிஸ்ட்டு கண்டிப்பாக வரும். இது வந்து முதுகலை பட்டதாரியில் நடக்கிற ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான். ஏன்னா வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்க்குங்க. முதுகலை பட்டதாரியில் எத்தனை சிவி லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நண்பர்களே, இதுதான் முதுகலை பட்டதாரியுடைய லேட்டஸ்ட் அப்டேட்டு. அது மட்டுமே கிடையாது, முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக பிஜிடிஆர்பியோடைய காலி பணியிடங்கள், ஸோ அந்த வேக்கன்சிஸ் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 மினிமம் ஒரு 500 வேக்கன்சிஸாவது இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இதற்கான ஒரு அரசாணை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் வந்துவிடும் மக்களே. பணி நியமன ஆணைகள் எல்லாமே பிப்ரவரி இந்த மாதம் இறுதிக்குள்ளார நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெட்டருடைய சான்றிதழ்களும் இன்று முதல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஆசிரியர் தேர்வு வாரியம் குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா வாபஸ் போயிடுச்சிங்க. ஸோ அதனால் அவங்களுடைய ஊதிய முரண்பாடுகளுக்கு உண்டான ஒரு அப்டேட்டை விரைவில் எதிர்பார்க்கலாம். மேலும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே வரப்போகுது. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு உண்டான பணி நிரந்தர ஆணைகளையும் 2013 டெஸ்ட் பாஸ் பண்ணக்குள்ளான போஸ்டிங்கையும் விரைவில் அரசு இதற்குண்டான அறிவிப்பை வெளியிட போகிறாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ மக்களே, டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடியே தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்துமே அரசு நிறைவேற்ற போகிறாங்க. ஸோ ரெடி ஆகிக்கோங்க, டிஆர்பி வேகம் அடிக்கிறதுங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.